கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திருவாடனிலிருந்து பாஸ்டர் ஃப்ரான்சிஸ் அவளுடைய பிள்ளைகள். நாங்கள் மொத்தம் 7 பேர். எல்லாரும் வர முடியவில்லை. அதனால் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நாங்கள் மட்டும் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 40 வருடமாக ஐயாவை எங்களை குடும்பத்துக்கு நன்கு தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட 34 வயது. சிறு வயதிலிருந்து நாங்கள் பிறக்கும்போது என்னுடைய தகப்பனார் எங்களை கைகளை வாங்கியதற்கு பிறகு எங்களை கையில் ஏந்திய முதல் தேவனுடைய மனிதர் ஐயா அவர்கள். ஆரம்ப காலத்திலிருந்து அநேக உதவிகளையும் நன்மைகளையும் எங்களுக்கு அதிகமாக செய்திருக்கிறார்கள். என்னுடைய தகப்பனார் ஊழியத்து நிமித்தமாக அநேக நேரம் வெளியே போய்விட்டாலும் கூட ஐயா வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களை வாங்கி கொடுப்பார்கள். எங்களிடத்தில் உட்கார்ந்து நல்ல மணிக்கணக்காக பேசுவார்கள். அவருடைய மடியிலே தூக்கி எங்களை வைத்துக் கொள்வார்கள். இப்படி யோசேப்புடைய பிள்ளைகளை யாக்கோபு மடியிலே வைத்து வளர்த்தாரோ அதுபோல் எங்களை மடியிலே வைத்து வளர்த்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். அதற்கு பிறகு அநேக காலங்கள் சோதரர் ஐயா அவர்கள் வெளியே போய்விட்டு ஓடினாலே அதிகமாக எங்களால் அவருடைய பார்க்க முடியவில்லை, பேச முடியவில்லை. ஆனால் கிருபாசனத்தோடு கூட எங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்தது. அநேக லேவியர் கூட்டங்கள் மற்ற கூட்டங்களிலே நாங்கள் அதிகமாக பங்கு பெறுவது வழக்கம். கடைசியாக ஐயா 2024ஆம் ஆண்டு HCC அந்த கூட்டத்தில் ஐயா எங்களை சந்தித்தார்கள். சந்தித்து கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் பார்த்தபோது எங்களை கட்டி அணைத்து கொண்டார், விசாரித்தார். நாங்கள் மொத்தம் 7 பேர். இப்போ நாங்கள் குடும்பமாக கிட்டத்தட்ட 20க்கு மேலே நாங்கள் இருக்கிறோம். அத்தனை பேரையும் விசாரித்து உங்களை எல்லாரையும் நான் பார்க்க வேண்டும், எல்லோரும் ஒன்று சேருங்கடா, எல்லோரும் நம்ம பார்க்கலாம், உங்கள்கிட்ட நான் உட்காந்து பேசணும், மணிக்கணக்காக நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசணும், ஒரு நாளை உங்களுக்கு நான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கடந்த வருடத்தில் நாங்கள் அதற்காக சில ஏற்பாடுகளை செய்தோம். ஆனால் ஐயாவுடைய விபத்தின் காரணமாக அதை சந்திக்க முடியவில்லை. ஆனால் இந்த மாதம் அதை சந்திக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கான தேதி ஒதுக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது நிறைவேறாத கனவாகவே அவருக்கும் போய்விட்டது, எங்களுக்கும் போய்விட்டது. ஆனாலும் கூட நாங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு 7 பேரும் நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். நாங்கள் 7 பேரும் இந்த வாலிப வேத ஊழியத்தை செய்வதற்கு மிக முக்கிய அஸ்திவாரம் போட்டது இந்த கிருபாசனமும் அன்புதாஸ் ஐயா அவர்கள் தான். உன் பிள்ளைகள் எல்லாரும் உன்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று சொல்லி நீதிமொழியிலே சொன்னது போல நாங்கள் குடும்பமாய் மனதார சொல்லுகிற சாட்சி, உண்மையாகவே ஒரு பாக்கியவான். சுனேமியால் புருஷனிடத்திலே சொல்லுவாள், அடிக்கடி வந்து போகிற இந்த மனிதன் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி, அதே போல இவர் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான், நல்ல பாக்கியவானாகவும் இருந்தார், நல்ல பரிசுத்தவானாகவும் இருந்தார். அதே போல அநேக தேவ மனிதர்களாக இருந்தவர்கள் உபதேசத்தை சத்தியத்தையும் கடைசியிலே மாற்றிக்கொண்டார்கள். எங்களுடைய பார்வையில் நாங்கள் சிறுவயதிலிருந்து அநேக ஸ்தாபன தலைவர்களையும் கிறிஸ்தவ தலைவர்களையும் பார்க்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் செய்த போதனையை இன்றைக்கு அநேகர் மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் ஆரம்பத்தில் எதை போதித்தாரோ அதை இன்றைய வரைக்கும் ஒரு பின்வாங்காத சிங்கமாய் போதித்தவர் அன்புதாஸ் ஐயா அவர்கள். இன்றைய வரைக்கும் தான் எதை போதித்தாரோ அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். எதை போதித்தாரோ அதை கடைசி வரைக்கும் அதற்காகவே அது நின்று தன் உயிர் மூச்சு வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த தேவனுடைய வார்த்தைக்காகவே அவர் மரித்தார். ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன், நல்ல ஒரு தேவனுடைய ஊழியன், நல்ல ஒரு தேவனுடைய தாசனாகவே அவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்தது எங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தாலும் இந்த கிருபாசனத்துடைய உபதேசத்திலே சத்தியத்திலே நாங்களும் நிற்போம். இப்படிப்பட்ட நல்ல பாக்கியமான மனிதரை எங்களுடைய நாட்களிலே தேவன் காண செய்ததற்காய் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நாம மகிமை உண்டாவதாக.